This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. Courses are available in both Tamil and English. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா BGTRP Zoologyல Unit 5ல Exchange of Cases chapterல Transport of Cases பார்க்க போறோம். Transport of Casesல Access and Dissociation curve பார்க்க போறோம். இப்போ Access and Dissociation curve அப்படிங்கிறது என்ன அப்படினா partial pressure of oxygenக்கும் percentage saturations of hemoglobinக்கும் இடையான ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம வந்து ஆக்சிஜன் and dissociation curve அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் டென்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்கிறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பைண்ட் வித் ஹீமோக்ளோபின், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகுதோ அதை நம்ம வந்து பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் நோட் பண்ணுறோம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹீமோக்ளோபின் பைண்ட் வித் ஆக்சிஜன், இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம அந்த கிராஃபில் நோட் பண்ணுவோம். எவ்வளவு ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுதோ அதை வந்து பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுதோ அதை வந்து பர்சன்டேஜ் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மல் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சிக்மாட் எஸ் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்க்க வந்து எஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால இது சிக்மாட் எஸ் ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு பார்ட் இருக்குது, லோவர் பார்ட் அண்ட் அப்பர் பார்ட். அதாவது லோவர் பார்ட் அப்படிங்கிறது கீழே உள்ளது, அப்பர் பார்ட் இதுதான் நம்ம அப்பர் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா லோவர் பார்ட்டில் டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் ஹீமோக்ளோபின்லேருந்து ஆக்சிஜன் வந்து டிசோசியேஷன் ஆகுது. எங்கேயே லோவர் பார்ட்டில் ரெண்டும் வந்து சேர்றது கிடையாது. ஆக்சிஜன் ஓட்டு தனியாகவும் ஹெச்பி ஹீமோக்ளோபின் தனித்தனியாகவும் இருக்கும். அடுத்து அப்பர் பார்ட் அப்படிங்கிறது மேல் பகுதியில் உள்ளது. இங்கே என்ன நடக்குதுன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை ஹீமோக்ளோபின் மூலமாக ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, அக்செப்டன்ஸ் ஆகுது. அதாவது ரெண்டும் பைண்ட் ஆகுது. எங்கே அப்பர் பார்ட்டில் நடக்குது. இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 25 mm Hg இருக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் கெட் சேச்சுரேட்டட் டு 50%. அதாவது ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து இங்கே வந்து ஆக்சிஜன் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது. 25 இருக்கும் பொழுது பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 25 இருக்கும் பொழுது இங்கே வந்து பர்சன்டேஜ் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 50% இருக்குது. மேலே இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே வரும், 50% இருக்குது. நான் தான் கொஞ்சம் 40க்கு நேராக குறிச்சிருக்கேன். இந்த இடத்துல வரும் 50% ஆஃப் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து வரும். இதே வந்து 40% வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் பொழுது நமக்கு வந்து 75% வந்து சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்கும். இதே 100 mm Hg வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் பொழுது 95% என்ன இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ் சேச்சுரேஷன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்கும். தென் இப்போ வந்து ஷிஃப்ட் டு ரைட், இந்த நம்ம சிக்மாய்டு கர்வ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கர்வ் வந்து ஷிஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோக்ளோபின், இந்த கர்வானது சிக்மாய்டு கர்வ் வந்து ரைட் சைடு மூவ் ஆனிச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் செப்பரேட் ஆகும். இது காரணமான ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ்ட் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இன்க்ரீஸ்ட் இன் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் இன் பிஹெச். அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, தென் வந்து பிஹெச் வந்து குறையுது. ஸோ இந்த ஃபேக்டர்லாம் தான் வந்து அந்த சிக்மாய்டு கர்வை ரைட் சைடு மூவ் பண்ணுது. ஸோ ரைட் சைடு மூவ் ஆகுறதுனால அங்கே வந்து என்ன நடக்குது, ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபின்
ஹீமோகுளோபின் செப்பரேட் ஆகுது. அடுத்து இதே வந்து இந்த எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கர்வ் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆனிச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை ஹீமோகுளோபின்ஸ், அங்கே வந்து ஹீமோகுளோபின் மூலம் ஆக்சிஜன் வந்து அக்செப்ட் ஆகுது, அப்போ ரெண்டும் பைண்ட் ஆகுது. இது எதனால் நடக்குது அப்படின்னா என்ன ஃபேக்டர்னால டிக்ரீஸ்ட் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக இங்கே நடக்கும். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையுது, டிக்ரீஸ்ட் இன் டெம்பரேச்சர் குறையுது, இன்க்ரீஸ்ட் இன் பிஹெச்சும் குறையுது. ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ்ட் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா போஹர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ்ட் இன் பிளட், CO2 வந்து பிளட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு CO2 வாட்டரும் பைண்ட் ஆகுது, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி கார்போனிக் ஆசிட்டாக மாறுது. தென் வந்து இது டிசோசியேட் ஆகி H+ அயனாகவும் பைகார்பனேட்டாகவும் பிரியுது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா லோவர் த pH ஆஃப் பிளட், இதனால் pH அளவு வந்து கம்மியாகுது. ஸோ அங்கே என்ன நடக்குது டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். இந்த இடத்துல நான் ஆக்சியை விட்டுட்டு எழுதுனேன், ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துருக்கேன். ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது டிசோசியேட் ஆகி ஆக்சிஜனும் ஹீமோகுளோபின் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும் பொழுது, அதாவது போஹர் எஃபெக்ட் நடக்கும் பொழுது டிசோசியேட் ஆகுறதுனால என்ன ஆகுது ஆக்சிஜன் தனியாகவும் ஹீமோகுளோபின் தனியாகவும் பிரியுது. ஸோ இது ரெண்டும் பிரியறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக டிஷ்யூக்கு சப்ளை ஆகுது, டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஹீமோகுளோபினோட இந்த ஆக்சிஜன் பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபினாக இருந்தால் டிஷ்யூக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகாது, டிரான்ஸ்போர்ட் ஆகாது. இதே வந்து டிசோசியேட் ஆகிறதுனால நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ போஹர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிக்மாய்டு எஸ் ஷேப்டு கர்வ் அப்படிங்கிறது இந்த ஷிஃப்ட் டு ரைட் சைடு மூவ் ஆகும்போது pH வந்து என்ன ஆகுது குறையுது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, டெம்பரேச்சரும் அதிகமாகுது. அப்போ வந்து இந்த கர்வ் வந்து ரைட் சைடு இருக்கும். இதே லெஃப்ட் சைடு இருந்தது அப்படின்னா அங்கே வந்து pH வந்து அதிகமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு குறையும், டெம்பரேச்சரும் குறையும். ஸோ இதன் மூலம் தான் வந்து இந்த கர்வ் வந்து ஷிஃப்ட் டு ரைட்டும் லெஃப்ட்டும் மாறுது. தேங்க்யூ.